மாலத்தீவு. இந்த கண்ட்ரியை பத்தி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சில பேருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த மாலத்தீவு கண்ட்ரி ஃபுல்லா முஸ்லிம் தான். இந்த மாலத்தீவு நாட்டோட அதிபர் பேரு முகமது மாய்சு. இந்த முகமது மாய்சு நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவரை பார்த்து நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டிருக்காருங்க. அது என்ன வார்த்தைனா, நரேந்திர மோடி, உன்னோட இந்திய ராணுவ வீரர்கள் 90 பேரை என் மாலத்தீவுல நீ இறக்கியிருக்க. ஒழுங்கு மரியாதையா அந்த மாலத்தீவு நாட்டில் உன் இந்திய ராணுவ வீரர்கள் மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ள உன் இந்திய நாட்டுக்கே போயிடணும். என் மாலத்தீவுல ஒரு இந்திய ஆளுங்க கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நல்லா தாங்க போயிட்டு இருக்கு நம்ம இந்தியாவுக்கும் மாலத்தீவு கண்ட்ரிக்கும். மாலத்தீவுல இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி மாலத்தீவு மக்கள் நல்லா படிக்கணும், மாலத்தீவு மக்களுக்கு உடம்பு அளவுலையும் எந்த அளவு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நிறைய ஹாஸ்பிட்டல் வசதி பண்ணி கொடுக்குறாரு. நிறைய ஸ்கூல் கட்டுறதுக்கான காசு கொடுக்குறாரு. இதுவரைக்கும் நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவு கண்ட்ரிக்கு 723 கோடி ஒரு வருஷத்துல 2023 இருந்து 2024 வரைக்கும் ஒரே வருஷத்துல 723 கோடியை கொடுத்துருக்காரு, நிதி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு 2 பேரும் நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த முகமது மாய்சு என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்த பிரச்சனை, இப்ப வந்து நம்ம இந்திய நாட்டுல உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்ல அயோத்தி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு ராமர் கோயில் கட்டினாங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. இந்த முகமது மாய்சு கேட்குறாரு நரேந்திர மோடியை பார்த்து, நரேந்திர மோடி, உன் நாட்டில் உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்டில் அயோத்தி மாவட்டத்தில் ஒரு ராமர் கோயிலை கட்டுற, நல்ல விஷயம்தான்ப்பா. இந்து மதத்தை உருவாக்குற, இந்து மதத்தை இன்னும் நல்லா மேம்படுத்துற, நல்ல விஷயம்தான். அதுக்காக நாங்கள் கும்பிட்ற மசூதி எப்படிப்பா நீ இடிக்கலாம்? மசூதி இடித்து அங்கே இந்து கோயிலை கட்டுற, அப்போ உனக்கு முஸ்லீம்னா ஆகவே ஆகாது. அப்புறம் எதுக்காக நரேந்திர மோடி நீ முஸ்லீம் வாழ்கிற நாட்டில், மாலத்தீவு நாட்டில் உன்னோட இந்திய ராணுவ வீரர்களை இறக்குற? அவங்கள கூட்டிகிட்டு போயிரு, வேண்டாம், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நரேந்திர மோடி பண்ணுற சில விஷயங்கள் நம்மளுக்கே இப்போ கொஞ்சம் பிடிக்காம இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு மதத்தை நீங்கள் உயர்த்துறீங்கன்னா, மதத்தை மேம்படுத்துறீங்கன்னா, அதுக்காக இன்னொரு மதத்து கோயிலை இடித்து நீங்கள் அதை கட்டுறது ரொம்ப தப்பு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது முகமது மாய்சு அவர் வந்து சீனாவோட நல்ல கூட்டணி, நல்ல நெருக்கமாக பழகி வளர்ந்துட்டு இருக்காரு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.